யூடியூப்பால் இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் ஒரு டிஃப்ரெண்டான உங்கள் சேனலுக்கு ஒரு வாட்டர் மார்க் எப்படி மேக் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் அந்த வாட்டர் மார்க் நேற்று போட்டோ வீடியோவில் யூஸ் பண்ணேன். அதை பார்த்து கேட்டாங்க இன்ஸ்டாகிராம்லையும் சரி கமெண்ட்லையும் சரி இந்த வாட்டர் மார்க் எப்படி மேக் பண்ணுறீங்க அதான் நீங்கள் போட்டிருக்க இந்த வீடியோ. இது வந்து இப்போ ட்ரெண்டிங்காக எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வாட்டர் மார்க்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்க்ரீனில் இருக்கும் சைடில் பார்த்துருப்பீங்க. இது எப்படி மேக் பண்ணுறது அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ அப்படியே இன்னும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஈஸியானதான். இது மேக் பண்ணுறதுக்கு ஒரே ஆப் தான். ஒன்று வந்து Pixellap, அந்த ஆப்பில் மேக் பண்ண போகிறோம். அடுத்து ஒரு இமேஜ் யூஸ் பண்ணிருப்பேன். அந்த இமேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் மறக்காம டவுன்லோட் பண்ணிட்டு அடுத்து ரெடி பண்ண ஆரம்பிங்க. நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அந்த வீடியோக்குள்ள ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோ கொஞ்சம் தவறான நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இப்போ Pixellap ஓப்பன் பண்ணிக்கிறேன். Pixellap ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும். அதில் நீட்டஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை டெலிட் பண்ணி விட்ருங்க. டெலிட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துங்க. அடுத்து கீழே தேர்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கா, கீழே கிளிக் பண்ணி இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஒரு வீடியோ இமேஜ் யூஸ் பண்ணுறீங்க. அந்த இமேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குன்னு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ அதில் இம்போர்ட் ஆயிடுச்சு. நல்லா ஃபுல் ஸ்க்ரீன் எப்படி செட் பண்ணுங்க. சைடில் ஸ்க்ரோல் பண்ணி ரிலேட்டிவ்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வித் வந்து 74 இருக்கும். ஃபுல்லாக 100 வச்சுட்டு டிக் பண்ணி விட்டு இது மேலே டைமண்ட் சேக் இருக்கா, அதை லாக் பண்ணி விட்ருங்க. பதினஞ்சு வந்து தான் இதை ஆட் பண்ணியாச்சு. நம்ம நீங்கள் இந்த இமேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஏமே எழுத போகிறோம். நான் இருக்கா, கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் டெக்ஸ்ட் இருக்கா கொடுத்து எடிட் போய்க்கோங்க. எடிட் போய்ட்டு நீங்கள் என்ன சேனல் வச்சுக்கோங்க, உங்கள் சேனல் நேம் அடிச்சுக்கோங்க. நான் இப்போ வாண்டட் கிரியேஷன் அடிச்சுக்கிறேன். இது இன்னொரு சேனல் நேம், ஷார்ட்டஸ்ட் சேனல். உங்கள் சேனல் நேம் அடிச்சுக்கோங்க. நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தா இம்போர்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இவரும் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க. ஸ்க்ரோல் பண்ணி கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நான் பிளாக் கலர் செட் பண்ணிக்கிறேன். இப்போ டிக் பண்ணி விட்டுருந்தேன். டிக் பண்ணிட்டு சைடில் ஸ்க்ரோல் பண்ணிடுவாங்க. ஃபாண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஏபி ஃபாண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏபி ஃபாண்ட் கிளிக் பண்ணால் இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணுற ஒரு ஃபாண்ட் வந்து நம்ம Pixellapல இருக்கும். ஃபாண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மை ஃபாண்ட் ரீசெண்ட் எல்லாத்துலேயும் இருக்கும். ஃபாண்ட்ஸ்னு ரீசெண்டாக இதில் Pixellapல இருக்கும். ஃபாண்ட்ஸ் போய்க்கோங்க. ஃபாண்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுதுன்னா இங்கே வந்து ஃபேன்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் ரேட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், கேப்சர் ரேட் இருக்கும். அது 2 இருக்கும். அதில் கட்டம் போடாது வந்து கேப்சர் ரேட்டு. முதல் கேப்சர் ரேட்டை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே நம்ம கலர் ஃபாண்ட் எல்லாம் செட் பண்ணி சேஞ்ச் பண்ணியாச்சு. ஒரு சைடில் அந்த கீழே இது மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு ஏரோ மாதிரி அதை கிளிக் பண்ணினா மூவ் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணி சைஸை கொஞ்சம் கூட்டிக்கோங்க. சைஸ் அப்படி கூட்டிக்கோங்க. கூட்டி இந்த இதில் கரெக்டாக அப்படி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஆனால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். இப்படி செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த இதுக்குள்ளே கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் சைடாக கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். இப்போ இதேமாதிரி நீங்கள் பொறுமையாக செட் பண்ணிக்கோங்க. டைம் எடுத்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பார்க்க இது எல்லாரும் ட்ரெண்டிங்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வாட்டர் மார்க்கு ரொம்ப பேர் காட்டாங்க. அதனால் மேக் பண்ணி போட்டிருக்கு. சென்டரில் செட் பண்ணுறதுக்குள்ள மேலே பாக்ஸ் சென்டரை கிளிக் பண்ணி கீழே மேக்னெட் செட் ஆன் பண்ணிக்கோங்க. கீழே சென்டரை ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டர் செட் ஆயிடுச்சு. ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நம்ம இதுக்கப்புறம் நம்மள பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் டெக்ஸ்ட் இருக்க ஒரு ஆப்ஷனு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி எடிட் போய்க்கோங்க. எடிட் போய்ட்டா நியூ டெக்ஸ்ட் இருக்கா, டெலிட் பண்ணி விட்ருங்க. டெலிட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன உங்கள் சேனலுக்கு வந்து ஒரு இது வச்சுருப்பீங்களா, ஒரு குவார்ட்டர்ஸ் மாதிரி, அதை எழுதிக்கோங்க. நான் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபைல்னு எழுத போகிறேன். நீங்கள் உங்கள் சேனலுக்கு வேறு எதாவது எழுத பண்ணி எழுதிக்கோங்க. இல்லை உங்கள் ஸ்டாட்டஸ் சேனலு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ பிளான் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதை எழுதிக்கோங்க. நான் இப்போ ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபைல்னு எழுதிக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வேறு எதாவது வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபைல் இப்படி எழுதிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் இதாக இருக்கும், பார்க்க ஸ்டைலாகவும் இருக்கும். நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்து அதே ஃபாண்ட் செட் பண்ணி ஏபியில் போய் அப்புறம் செட் பண்ணி மத்தியில் வாண்டர் கிரியேஷனுக்கு அதே ஃபாண்டில் போய் செட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்து செட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி இந்த ஸ்டாருக்கும் அந்த 2 கட்டத்துக்கும் நடுவில் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி கர்வ்னு ஆப்ஷன் இருக்கும். செலவு தான் ஏபிசி மட்டும் க்யூர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் பெண்டிங்னு இருக்கும். பெண்டிங் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவை அதை கரெக்டாக செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இருங்க வரேன், நான் கரெக்டாக செட் பண்ணி சொல்கிறேன். சைஸை கொஞ்சம் கூட்டிக்கோங்க. டி சைஸில் போய் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ நீங்கள் கூட்டிக்கோங்க. அவ்வளோதான் செட் பண்ண முடியும் கரெக்டாக. நம்ம கொஞ்சம் டைம் ஆகும். பொறுமையாக டைம் எடுத்து செஞ்சுக்கோங்க. பொறுமையாக செஞ்சீங்கன்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்கள் பொறுமையாக செஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஏபி கவரில் போய் கரெக்டாக அலைன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் செட் ஆகலன்னா டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணிட்டு சைடில் வந்து ரொட்டேட் ஒரு ஆப்ஷன் இருக்கா, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணால் கரெக்டாக அந்த பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகுது. இதேமாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி நான் சைஸை குறைச்சிக்கிறேன். இது கொஞ்சம் மாற்றி ரொட்டேட்டு க்யூர்வு சைஸு எல்லாத்தையும் மாற்றி செட் பண்ணால் தான் கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும். மாற்றி செஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான், நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். அது பொறுமையாக கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியானதான். நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் செஞ்சீங்கன்னா வேலை முடிஞ்சு 14 தெரியும் வேலை முடிஞ்சு கரெக்டாக செட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செட் பண்ணுவோம். கரெக்டாக செட் ஆகிருக்கும். 14 தெரியும். இதே மாதிரி நீங்கள் பொறுமையாக டைம் எடுத்து செஞ்சுக்கோங்க.
இதேமாதிரி நீ கீழே எழுதுனா எழுதிக்கலாம். இதே மாதிரி தான் கீழே எழுதுனா எழுதிக்கோங்க. நான் துணின்னு எழுதியிருப்பேன் கீழே அந்ததில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க நான் காமிச்சதில். அதேமாதிரி எழுதுனா எழுதிக்கலாம். நான் எவ்வளோ சொன்னால் வீடியோ லென்த்தாக போவோம். நீங்கள் கீழே அதேமாதிரி எழுதுனா எழுதிக்கோங்க. இவ்வளோ தான் எப்படி தான் மேக் பண்ணோம். இதுக்கப்புறம் நான் அந்த வாண்டட் கிரேஷன் பிளாக் கலர் எப்படி ரிமூவ் பண்ணுறது பார்க்கலாம். அது கீழே டைமண்ட் ஷேப் இருக்கா மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே இந்த இன்ட்டு இந்த பச்சை ஐக்கனை பார்த்து ஒரு இதுமாக இருக்கும் பிளாக் கலரில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் பாக்ஸ் ஐக்கன்லாம் காமிக்கும். அதுக்கெல்லாம் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணிட்டு இந்த டெல்டா ஐக்கன் பக்கத்தில் தேர்ட் ஐக்கன் இருக்கும் டிக்கு சென்டரில் இந்த மெர்ச்சி ஐக்கன் மாதிரி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தா மெர்ச்சி இமேஜ் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கீழே தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்கைல சொல்லுங்கள் எரேஸ் கலர் ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிட்டுக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு இந்த ஒன்று பத்தில் பென் ட்ராப் மாதிரி இருக்கும் கிளிக் பண்ணி பிளாக் கலர் செட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் செட் பண்ணி டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணிட்டு அப்போ வந்திருக்கும். அடுத்து டொலரன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக 70 வச்சுட்டு டிக் பண்ணி விட்டுருங்க. 14 தெரியும் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அந்த வந்திருக்கும். இதே மாதிரி நீ செட் பண்ணுவோம் கரெக்டாக. நம்ம இதுக்கப்புறம் இதை எப்படி கலர் சேஞ்ச் பண்ணணும்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு வேளை பிளாக் கலரு ஒரு வேளை ஒயிட் கலர் நீங்கள் எப்படினாலும் செட் பண்ணுவீங்க. ஒயிட் கலரில் வீடியோ எடிட் பண்ணால் பிளாக் கலர் தான் இமேஜ் பிஎன்ஜி. அப்புறம் எப்படி நம்ம செட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். சைலன்ஸ் ஸ்கோப் இருந்தால் கலரும் ஒரு ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. என்ன பண்ணால் ரெட் கலர் இருக்கா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கீழே கலர் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான வீடியோ தான். ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். நம்ம இப்போ எல்லோரும் ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த வாட்டர் மார்க்கு. நான் மேக் பண்ணி போட்டேன். இப்போ இப்படி தான் மேக் பண்ணணும். அதுக்கப்புறம் அது எப்படி பிஎன்ஜி அவங்க யூஸ் பண்ணுற எப்படி பார்த்தீங்கன்னா கீழே 4th ஐக்கான் இருக்கா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா கொடுத்து பிஎன்ஜியை சேவ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நீங்கள் உங்கள் இதில் இம்போர்ட் பண்ணும்போது பிஎன்ஜியாகவே இருக்கும் பேக்ரவுண்ட்லாம் இது இல்லாமல். அதனால் பிஎன்ஜியை மாற்றிட்டு ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து சேவ் ஐக்கனுக்கு சேவ் இமேஜ் கொடுத்து அல்ட்ரா கொடுத்து சேவ் டு கலர் கொடுத்துக்கோங்க. நீ இப்படி தான் அதை சேவ் பண்ணணும். இப்படி தான் நம்ம வாட்டர் மார்க் எடிட் பண்ணியாச்சு. இது ரொம்ப ஈஸியானது. நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணிட்டு போய் நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான வீடியோ. ரொம்ப எல்லாரும் இப்போ ட்ரெண்டிங்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த வாட்டர் மார்க் தான். பார்த்து நீங்கள் ரொம்ப இதில் பார்த்துருப்பீங்க. எல்லோரும் எதாவது யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு கமெண்ட் ரொம்ப வந்துச்சு இன்ஸ்டாகிராம்லையும் சரி இந்த கீழே கமெண்ட்லையும் சரி. அதனால் நான் மேக் பண்ணி போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இதேமாதிரி வேறு வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் பண்ண உடனே மேக் பண்ணி போகிறேன். வேறு எதுவும் டவுட் இருந்தால் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும் கீழே அதை கூட மெசேஜ் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதேமாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்குறேன். ஹேவ் எ நைஸ் டே. பாய்.